ஹாய் நண்பர்களே! நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னுங்கிறத நம்ம தாங்க கண்டுபிடிக்கணும். இது ஒரு மோட்டிவேஷனான மூவிங்க. த பாய் ஹூ ஹார்னஸ்ட் த வைண்ட். இது 2019 தாங்க வெளியாயிருக்கு. இதோட ஒன்லைனர்னு பார்க்கும்போது ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் எலக்ட்ரானிக் வசதிகளும் இல்லாத ஒரு கிராமத்து மக்களோட அவங்களோட வாழ்வாதாரத்தையும் அவங்களோட விவசாயத்தையும் ஒரு சின்ன பையன் எப்படி காப்பாற்றுவான் அப்படின்னுங்கிற உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தாங்க இந்த படம் எடுத்திருக்காங்க. என்ன கேட்டாங்கன்னா இந்த படத்துக்கு 10க்கு 10 மார்க் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னா ரொம்ப அருமையான படம். நீங்களும் கடைசி வேற பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சரிங்களா? ஸோ இந்த படத்தோட கதாபாத்திரங்கள்னு பார்க்கும்போது இவர் தான் ஹீரோ. வில்லியம் அப்பா, அம்மா, சிஸ்டர், அப்புறம் ஒரு சின்ன குழந்தைங்க. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மூவிக்குள்ளே போகலாம். ஸோ கதையை கேட்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள் தமிழன் ஹாலிவுட் ஸ்டோரிஸ் SK3 சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊரில் விவசாயம் பண்ணிவிட்டு அந்த மக்காச்சோளத்தை அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருக்கிற சின்ன சின்ன பசங்களை துரு துருன்னு நல்லா விளாண்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்து ஒருத்தர் திடீர்னு மயங்கி விழுந்துடுறாரு. என்னடா ஆச்சுன்னு பார்த்தோன்னா அவர் இறந்துட்டாருங்க. ஸோ அங்கே இருக்கிற ஃபாதிரியார் அவருக்கு இறுதி சடங்குகளையும் அவரோட நல்லது கெட்டது அப்புறம் அவர் இந்த விவசாயத்துக்காகவே வாழ்ந்து இது பண்ணியிருக்காருங்க. ஸோ ஊர் மக்கள் எல்லாருமே விவசாயத்தை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லா சடங்குகள் எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட ஃபேமிலின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க விவசாயத்தை மட்டுமே முழுக்க முழுக்க சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிங்க. ஸோ நம்ம வில்லியம்ஸ் எலக்ட்ரானிக் பொருட்கள் மேலே ஆர்வம் ரொம்ப அதிகங்க. ஏதோ அப்போ பரவாயில்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரேடியோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஆப்பிரிக்க மக்கள் தான் அடிப்படை வசதிகள் கூட இல்லைங்க. ஸோ அந்த கிராமத்தில் எலக்ட்ரானிக் வேஸ்டேஜஸ் எல்லாம் ரீசைக்கிள் பண்ண முடியாமல் ஒரு குப்பை கடங்க மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த குப்பை கடங்களை தான் இவனுக்கு தேவையான பொருட்களை அவன் எடுத்துப்பாங்க. ஸோ அவங்க அக்கா பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்கங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் ரொம்ப படிக்கணும்னு ஆசை. அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கங்க. ஒரு நாள் காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்மை அவங்க அம்மா அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கே பாருங்கள், நம்ம மனசுக்கு ஒன்று ஆசைப்பட்டு அது நம்ம மனசுக்கு கிடைக்காதுன்னு நினச்சி இருக்கும்போது அது எதிர்பாராமல் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அந்த மாதிரி தாங்க வில்லியம்ஸும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ ஊரில் எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்க. அந்த மாதிரி தாங்க வில்லியம்ஸுக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு நல்லா கிளம்பி போயிட்டுருக்காங்கங்க. ஸோ அவங்க அம்மாவும் அக்காவும் அந்த மக்காசோளத்தை விவசாயம் பண்ணாங்கள்ல, அந்த மக்காசோளத்தை குடும்பத்துக்கு தேவையான மக்காசோளத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மக்காசோளத்தையெல்லாம் அரைச்சி அதை மார்க்கெட்டில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணி அது மூலிமா வரக்கூடிய வருமானத்தை கொஞ்சம் வீட்டுக்கு தேவைப்படுத்திக்கிறாங்கங்க. ஸோ இவர் தான் ஸ்கூல் டீச்சருங்க. ஸோ அங்கே போனோன்னா ஒரு 10-15 ஊர் கிராமம்லாம் இருக்குல்ல, அந்த கிராமத்துக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும் இருக்குங்க. அந்த ஸ்கூலில் ப்ரேயர் நடக்குது. அந்த ப்ரேயரில் என்ன சொல்கிறாருன்னா ஹெட் மாஸ்டர், இங்கே ஃபீஸ் எல்லாம் நிறைய பேர் கட்டாமல் இருக்கீங்க. ஸோ கட்டுறவங்க கட்டிடுங்க. கட்டாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லைப்ரரிக்கு அலோவ் பண்ண மாட்டேன். லைப்ரரி கார்டை நான் வாங்கிப்போம் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அன்றைக்கி ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வில்லியம்ஸ் அந்த டீச்சரை பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு இந்த மாதிரி எங்கள் அக்கா ஹையர் ஸ்டடீஸ்க்காக இந்த லெட்டரை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஸோ அதை கொடுத்தவொடனே அவனும் வாங்கிட்டு சரிப்பா, நீ ஃபீஸ் கட்டாமல் இருக்க, சீக்கிரமாக கட்டிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் தட்டி கொடுத்துட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டாருங்க. அடுத்த நாள் ஸ்கூலில் டெஸ்ட் இருக்குது போல். ஸோ நான் தான் சொன்னாலும் அந்த ஆப்பிரிக்கா நாட்டில் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. அடிப்படை வசதி தான் இல்லைங்களே, அங்கே என்ன ஆச்சுன்னா அந்த கரண்ட் வசதிகளும் எதுவும் இல்லை, விளக்கும் எதுவும் இல்லை. அவன் அந்த பொழுது சாயிற அந்த இருட்டுக்குள்ளே தான் சூரியன் மறையிறதுக்குள்ளே அவன் படித்தே ஆகணும். அந்த மாதிரி தாங்க அவனும் படிக்கிறான். ஸோ படித்து முடிச்சுட்டு அரைகுறையாக தாங்க படிக்கிறான், ஃபுல்லாலாம் படிக்க முடியலைங்க. அடுத்த நாள் போயிட்டு ஸ்கூலில் டெஸ்ட்டு நடக்குது, டெஸ்ட்டு எழுதுறான். ஆனால் அதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 62 மார்க் வாங்கிறாங்க. அரைகுறையாக படித்து 62 வாங்கியிருக்கான். இன்னும் ஃபுல்லாக படிச்சிருந்தான். ஸோ அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான், டேய் நான் பாதி தாண்டா படித்தேன், ஃபுல்லாக படிச்சிருந்தா எல்லா மார்க்கும் வாங்கியிருப்பேன்டா அப்படின்னு சொன்னான். ஸ்கூல் முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் அவங்களாம் வீட்டுக்கு ஜோடியாக வரும்போது அங்கே வீட்டில் ஊர் தலைவரும் அப்புறம் அந்த ஊர் பொதுமக்களும் கொஞ்சம் பேரெல்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லாம் கூடி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஊருக்கு பக்கத்தில் அந்த மரங்கள்லாம் இருக்குங்க. அந்த மரத்தையெல்லாம் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரம் வெட்டுற கம்பெனி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வில்லியம்ஸோட அப்பாவும் அந்த மரத்தெல்லாம் வெட்ட விட முடியாது, ஏன்னா அந்த மரம் இருக்கிறதுனால தான் நம்ம ஊரையே காப்பாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் என்னென்னா இது மூலியமாவது வருமானம் வருது, ரொம்ப பஞ்சத்தில் இருக்கும், ஸோ வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவர் வில்லியம்ஸோட அப்பா இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு அவர் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாரு,
நீ பாருடா, இப்போ நம்ம ஊரே வந்து எப்படி இதாக இருக்குன்னு சொல்லி பஞ்சத்தில் இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போ இருக்கிற நிலமையில பார்த்தோன்னா அது விற்றனாலாவது நம்மளுக்கு ஏதாவது தீரும், கொஞ்சமாவது நம்ம நல்லபடியாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாருங்க. ஸோ அப்படி கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்படி கன்வின்ஸ் பண்ணி அப்படி இப்படின்னு பேசி ஓகே பண்ணிட்டாருங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு பாதி மரங்களை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டாங்க அந்த மரத்துலேருந்து. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா 10-15 பேர் சேர்ந்தா ஒரு மன்றம் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒரு மன்றம் வச்சுருக்காங்கங்க. அங்கே வந்து வில்லியம்ஸும் அவன் ஃப்ரெண்டும் போயிருக்கான் ஃபுட்பால் மேட்சஸ் வந்து பார்க்குறதுக்காக. எல்லாருமே கூடி உட்காந்து ஃபுட்பால் மேட்சஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. இடையில பார்த்தோன்னா அது பேட்டரி முடிஞ்சு சீக்கிரமாக தீர்ந்துருச்சு. ஸோ வில்லியம்ஸ் என்ன பண்ணால் அவன் வீட்டில் நிறையா பேட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஓடாத பேட்ரிஸு, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டாங்க. போகிற வழியில் பார்த்தோன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு கணக்கு வழக்குகள்லாம் பார்த்துட்ருக்காங்கங்க. அவனும் அவங்க அப்பா கிட்ட, "அப்பா, ஸ்கூல் ஃபீஸ் இன்னும் கட்டலப்பா, சீக்கிரம் கட்டிடுங்கப்பா, கேள்வி கேட்குறாங்க எல்லோரும் முன்னாடி, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குப்பா" அப்படின்னு சொல்லி அவனும் ஃபீலிங்ஸாக சொல்லிட்டு போகிறான். சொல்லிவிட்டு அவன் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேட்டரிகளையும் எடுத்துகிட்டு போகிறான். அந்த பேட்ரி எல்லாத்தையுமே வந்து 5 பேட்ரி ஒன்றா சேர்த்துறான். ஸோ ஒன்றா சேர்த்து அட்டாச் பண்ணி ரேடியோவில் அட்டாச் பண்ணும்போது அவனுக்கு வந்துட்டு ரேடியோ பாடுது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சூப்பராக கலகலடா செம்மடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு நல்லா பாராட்டுறாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் அங்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஃப்ரெண்டு வந்து கிளம்பி வரும்போது செம்ம மழைங்க. அதுக்காக வந்து ஒரு பக்கம் ஒதுங்குறாங்க. அந்த இடத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க சிஸ்டரும் அந்த டீச்சரும் வந்துட்டு ஒன்றா இருக்கிறத பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அவனுக்கும் கோவம், என்ன எதுவும் சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் எப்பயும் போல் அந்த குப்பை கடங்கில் போய் அவங்க எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு அவனை சொல்கிறான், டேய் இந்த கம்பியை வச்சு அவங்களோட சைக்கிளை உடச்சிடலாம்டா, டீச்சரோட சைக்கிள்லாம் உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிவிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே அந்த வில்லியம்ஸுக்கு வந்து ஒரு இது தோணலை, அது உடைக்கணும்னு தோணலை. அது வீலை சுற்றுறான், லைட் எரியுது, எப்படிடா இது எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு தேடல் ஏற்பட்டுருதுங்க. அதனால அந்த சைக்கிளை வந்துட்டு அவன் உடைக்காமல் அவன் பாட்டுக்கு அப்படியே விட்டுட்டு வந்துடுறான், எதுவுமே பண்ணாமல் வந்துடுறான். அன்றைக்கி நைட்டு வந்து சரியான மழைங்க. ஊரில் எல்லாம் வெள்ளப்பெருக்கு, அந்த மரத்தையெல்லாம் வெட்டிட்டாங்கல்ல. ஸோ வெள்ளப்பெருக்கு நல்லா ஏற்பட்டு தண்ணி எதுவும் இதாக நிற்கலைங்க, அந்த மாதிரி போயிருச்சுங்க. ஸோ ஸ்கூல் பிரின்சிபல் வந்துட்டு, நீங்கள் இன்னும் ஃபீஸ் கட்டாமல் இருக்கீங்க, நீங்கள் இனிமேல் ஸ்கூலுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. தண்ணி இல்லாமல் மக்காச்சோளம் எல்லாமே வந்து வாடி போச்சுங்க. அதனால அவர் வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட பார்த்து ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் அவர்கிட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசிட்டு வராருங்க. வில்லியம்ஸுக்கு வந்து படிப்பில் ரொம்ப ஆர்வம் அதிகங்க. அதனால் வந்து அவன் வந்து பிரின்சிபலுக்கு தெரியாமல் வந்து ஸ்கூலுக்கு போய் உட்காந்து பாடத்தையெல்லாம் கவனிக்கிறான். ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து அந்த டீச்சரை பார்த்துட்டு, உங்கள் சைக்கிளில் வந்துட்டு எப்படி அந்த வீலை சுற்றினா வந்து லைட் எரியுது, எப்படி அந்த டைனமோ ஒர்க் ஆகுது, எப்படி இப்படின்னு அவனுக்கு தேவையான கேள்விகளை எல்லாத்தையுமே அவன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் அந்த டீச்சர் வந்து பார்த்துட்டு அவருக்கு தெரிஞ்ச பதில்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காங்க. அவன் ஆவுன்னா துருவி எல்லாத்தையும் கேட்க இதுக்கு லைப்ரரியில் புக்கு இருக்குதா, போய் படிடா அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது, இவனுக்கு தான் லைப்ரரி கார்டு இல்லையே. ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அவரே கூப்பிட்டு போய் அந்த லைப்ரரி இன்சார்ஜ் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு, இவனுக்கு நான் ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்து இவன் எந்த புக்கு வேணால் எடுத்து படிக்கட்டும், அவனுக்கு பர்மிஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் வாங்கி கொடுத்துறான். ஸோ வில்லியம்ஸ் வந்து இனிமேல் எப்போ வேணால் லைப்ரரிக்கு போய் எந்த புக் வேணால் எடுத்து படிக்கலாம், அதுக்கான பர்மிஷன் அவனுக்கு வந்துருச்சுங்க. ஸோ அங்கே வந்து தேர்தல் நடக்குதுங்க, தேர்தல் பிரச்சாரம் நடக்குது. அதில் ஊர் தலைவர் வந்து விவசாயத்துக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னுங்கிற மாதிரி அவர் பேசுகிறாருங்க. அதை கேட்ட உடனே அந்த அரசியல்வாதிக்கு வந்து கோபம் வந்துருச்சு. பாடி கார்டு விட்டு இருப்பாங்களே கார்ட்ஸ் எல்லாம், அவங்கள விட்டு அவர் ஊர் பொதுமக்கள் முன்னாடியே தர்ம அடி அடிக்க வைக்கிறாருங்க. எல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ வெப்ப வறட்சியின் காரணமாக வந்து இந்த அளவுக்கு போதிய விளைச்சல் கிடைக்கலைங்க. அவங்களுக்கு மக்காச்சோளம் மொத்தமாகவே விளைஞ்சது பார்த்துக்கிட்டிங்கன்னா 25லேருந்து 30 நாள் மட்டும்தான் வரக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு மக்காச்சோளம் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்க பேசின்னு இருக்கும்போது அவங்க வீட்டோட மேற்கூரை தகர சீட்டு இருக்குல்லங்க, அதை எடுத்துகிட்டு அவங்க வைக்கோல் வச்சுட்டு அந்த தகரத்தையாவது நம்ம போட்டு காசு பார்க்கலாம், ஸோ நம்ம குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே மார்க்கெட்டில் போய் பார்த்தோன்னா எல்லா விலையும் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கிடுகிடுன்னு ஏறி கிடக்குதுங்க. நம்ம பக்கத்தூரில் போராட்டம் நடக்குது, அங்கே அதில் போய் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா வந்து கிளம்பி போயிட்டார். எப்பயும் போல் வந்து வில்லியம்ஸ் வந்து அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். அன்றைக்கி எதர்ச்சியாக வந்து பிரின்சிபல் வந்தவுடனே அவனை பார்த்துட்டு, நீ ஃபீஸ் கட்டலைல்ல, ஸோ இனிமேல் ஸ்கூலுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்கள் ஊரில் வந்துட்டு ரேஷன் பொருட்கள் எல்லாமே வந்துட்டு கொண்டு வராங்க, 2 ட்ரக்கு மட்டும்தான் வருது. ஸோ அதுலேயும் வந்துட்டு அவங்க அம்மா வந்து காசு கொடுத்து அவங்ககிட்ட, நீ எப்படியாவது ஒரு ரேஷன் அரிசி வாங்கிடு, அப்போ தான் நம்மளால் குடும்பத்தை ஓட்ட முடியும்,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்கிறாரு. அங்கே பார்த்தா பயங்கர கூட்டம். அவன் லைனில் நின்றுட்டுருக்கான். ஸோ அங்கே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வீட்டில் வச்சுருந்த அந்த 30 நாளுக்கு உண்டான மக்காச்சோளம்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்கனால எதுவுமே பண்ண முடியல. 2 பேர் தானே இருக்காங்க. எப்படி தடுக்க முடியும்? அவங்களையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வில்லியம்ஸும் வந்து சின்ன பையனாச்சான். ஸோ அந்த கூட்டத்துக்கு இடையில எல்லாம் பூந்து நடுவில் போயிட்டான். போய் அதுக்கு முன்னாடி இருந்து அந்த கூட்டத்தில் அவங்களும் கேட்டு சாத்தும்போது அவன் உள்ளே குதித்து உள்ளே போயிட்டான். கொஞ்சம் பேர் மட்டும் உள்ளே போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் உள்ளே போனதே அவங்க வந்து மக்காச்சோளத்தையெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற ரேஷன் அரிசியெல்லாம் வந்துட்டு அவங்க வாங்கிட்டாங்க. மளிகை சாமானத்தை அதை வாங்கிட்டு வெளியே போனோன்னா நீங்கள் உங்கள் நிலமையே வேற ஆயிரும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற ஆஃபீஸரெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வெளியே போகாதீங்க அப்படின்னு எல்லோரும் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வில்லியம்ஸ் தான் அந்த நேரம் இருந்த ஒரு கேப் இருந்தது. அந்த கேப்பை பார்த்து அந்த இதுலேருந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். ஸோ இருக்கிற மளிகை சாமானத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. அவங்க அக்காவும் வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் எப்பயும் போல் வந்துட்டு அவங்கெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க. அந்த மண்ணையெல்லாம் வெட்டிட்டு அவர் தண்ணி இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சோகமாக சொல்லிட்டு இருக்காரு ஹீரோவோட அப்பா. ஸோ நீயே அந்த டீச்சரை வந்து பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அந்த அவரோட சைக்கிளில் இருக்கக்கூடிய அந்த டைனமோ மட்டும் எனக்கு வாங்கி கொடு. அது மூலிமா வச்சுருந்தேன்னா நம்மளோட அந்த ஆழ்துளை கிணத்துலேருந்து நான் காத்தாடி மூலிமா கரண்ட்டை வர வச்சு தண்ணியை எடுத்துடலாம். எனக்கு அது மட்டும் வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பா விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாருல்ல, நான் கண்டிப்பாக அதை வந்துட்டு நான் எடுத்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்புறம் அவன் வீட்டுக்கு தேவையான விறகுகளை எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்தோம்னா அவங்க அம்மா வெளியே வீட்டு வெளியே நின்றுட்டு ஒரு லெட்டரை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க, அழுதுட்டுருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க அக்கா வந்து ஓடி போயிட்டாங்க அந்த டீச்சரோட. ஸோ ஓடி போனவுடனே அப்போ அந்த வில்லியம்ஸ்க்கு வந்து அவங்க ஓடி போனதெல்லாம் வந்து கவலை கிடையாது. அந்த டைனமோ வந்து இல்லையே கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோடு வரான். கட்டில் மேலே அந்த டைனமோ வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஃபேமிலியாக சேர்ந்து அவங்க ஸ்கூலுக்கு போய் இந்த மாதிரி போயிட்டாங்க, கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பிரின்சிபல் வந்து போதிய வருமானம் வந்து வரல, நாங்களே வந்து ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம், எங்களால் வந்துட்டு எந்த ஹெல்ப்பும் வந்துட்டு நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு வில்லியம்ஸ் வந்து லைப்ரரி அப்போ ஓப்பனில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போய் அந்த லைப்ரரி பார்க்குறான். பார்த்துட்டு அது ஓப்பன் பண்ணி அதிலிருந்து அவனுக்கு தேவையான புத்தகத்தில் வந்து அவன் எடுத்துகிட்டு வந்துட்டான். இன்னும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணுன்னாலும் அதுக்கு டெமோ பொருள் அவசியம் தானேங்க. அந்த மாதிரி தான் அவனும் அவன் ஃப்ரெண்டுகளும் வந்து சேர்ந்துட்டு அந்த டெமோ பொருளை வந்து பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அந்த பிவிசி பைப்புக்கெல்லாம் இருக்கும்ல, அந்த பைப்பெல்லாம் வந்துட்டு நேர் பண்ணி அது மூலிமா ஒரு காத்தாடியை ரெடி பண்ண காத்தாடியை வந்துட்டு அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு ரேடியோவோட பேட்டரியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் மாட்டி பார்க்குறான். ரேடியோ ஓடுது. அவன் அப்படியே கனவு கண்டுறான். ஸோ இதை வச்சு நம்ம அந்த பெரிய காத்தாடி பண்ணிடலாம், அதுக்கு அப்பாவோட சைக்கிள் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறான். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த குப்பை கடங்குலேருந்து பெரிய காத்தாடி பண்ணுறதுக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே சேகரித்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. போய் அவங்க அப்பா கிட்ட ஆசையாக வந்து காட்டுறான். இந்த மாதிரி பாருப்பா, நான் இதை வந்து பண்ணிட்டேன், இது மூலிமா ரேடியோ வந்து ஒர்க் ஆகுது, உங்களோட சைக்கிள் மட்டும் இருந்ததுன்னா நான் இந்த பெரிய காத்தாடியாக பண்ணி இதிலிருந்து கரண்ட்டை வர வச்சு உங்கள் அந்த கிணத்துலேருந்து நான் தண்ணியை கொடுத்துருவேன், விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு ஒரு கோபம், ஏண்டா இருக்கிறதே ஒரே ஒரு சைக்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடித்து அங்கேருந்து முடிக்க விட்டுறாரு. ஸோ அடுத்த நாள் பார்க்கும்போது அவனும் அவங்க அப்பாவும் வந்து அந்த விவசாய நிலத்தை வந்து உழுதுட்ருக்காங்க. அவனுக்கு தெரியும், என்னதான் தண்ணி இல்லாத விவசாய நிலத்தை வந்துட்டு நம்ம உழுதுட்டு இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது, நம்மளுக்கு இந்த சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிசைட் பண்ணிவிட்டு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்பயும் போல் போய் அவங்களோட அந்த மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அந்த ரூமுக்கு போய் பார்க்குறான். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே வந்துட்டு பேக்கப் பண்ணி கிளம்பி போகிறாங்க. எங்கடா போகிறீங்க எல்லோரும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாடா பாரு நம்ம ஊரே வந்து எப்படி இதாக கிடக்குதுன்னு நீ பார்க்குறல்ல, நம்ம பஞ்சத்துலேயும் பட்னியிலையும் இருக்கோம், நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளோட வாழ்வாதாரமே ஒன்றும் பண்ண முடியாதா, அதனால் வந்து நாங்கள் கிளம்புறோம்டா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா அந்த பெரிய சார் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு இருந்தால, அதுக்கு எங்கள் சைக்கிள் வேணும், எங்கள் அப்பா கொடுக்க மாட்டேங்கிறாரு அவன் சொன்னான்ட்ட, சரி வாங்கடா நாங்களும் சேர்ந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறான், எனக்கு இந்த மாதிரி சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்து அவனுங்களும் என்னடா ஆளுகளை கூப்பிட்டு வந்து கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த மம்முட்டியை காமிச்சிட்டு முடிக்க விட்டுறாரு திட்டி. அந்த ஃப்ரெண்ட்ஸுகளும் டேய் உங்கள் அப்பாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரா, நாங்கள் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் சரி கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் வில்லியம்ஸோட அப்பாக்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, ஏங்க அவனுக்கு தான் ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்க்கலாம்ல, நம்மளால தான் என்ன முடிஞ்சது, இல்லை இந்த ஊர் மக்கள்னால தான் என்ன முடிஞ்சது, அவன் ஒரு வாய்ப்பு தானே கேட்குறான், இந்த ஒரு சைக்கிள் தானே கொடுத்துர்லாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுட்டு சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க.
கொடுத்து தான் பாருங்களேன், அவனால் என்ன முடியுது முடியலன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அவனும் பாவம்ல, ஏதோ ஃபீலிங்ஸோடயே சுற்றிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதலாக அவங்க வந்து பேசி எப்படியோ அவங்க கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிவிட்டுறாரு. அப்புறம் அவங்க அப்பாவும் வந்து வில்லியம்ஸ் எங்கே இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே தேடி போகிறாரு. போய் அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. சரி ஓகேடா, நானும் ஒத்துக்கிறேன், இதுக்கேற்ற மாதிரி நீ பண்ணலாம், உன்னால் முடிஞ்சதை பண்ணுடா அப்படின்னு சொல்லி நான் சைக்கிளை தரேன் அப்படின்னு சொல்லி சைக்கிளை கொடுத்துட்டாரு. அப்புறம் என்னங்க, அந்த சைக்கிள் எல்லாத்தையுமே வந்துட்டு டிஸ்மேண்டில் பண்ணி அவன் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து அதெல்லாமே வந்து ரெடி பண்ணுறாங்க. அவன் பார்த்துட்டு பண்ணுற வேலையை பார்த்துட்டு வந்து ஊர் பொதுமக்களும் வந்துட்டு கொஞ்சம் பேர் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே ரெடி பண்ணி சப்போர்ட் பண்ணி அந்த இதெல்லாமே வச்சு மாட்டிட்டாங்க. காத்தாடியும் மாற்றி விட்டுட்டான். மாட்டி விட்டோன்னே அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரே குஷி. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே இதெல்லாம் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த விவசாய இதில். அப்போ பார்த்து காற்று நல்லா வேகமாக அடிக்க அவனுக்கு காத்தாடி வந்து ஓடுதுங்க. ஓடுனோடனே அந்த ஆழ்துளை கிணத்துல இருந்துட்டு அவனுக்கு தண்ணி வருது. அப்படியே ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கும். அவங்க அப்பாவுக்குன்னா ஐயோ! அப்படி சந்தோஷங்க. போய் அவனே கட்டி பிடிச்சிக்கிட்டு, அவங்க அம்மாவும் அவங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, பரவாயில்ல என் பையன் சாதிச்சிட்டான். எப்படி ச்சே! அப்படின்ட்டு அவருக்கு பெருமையா, மனசுக்குள்ள ஆனந்தமா, விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அவங்க எல்லாருமே வந்துட்டு அதையெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிகிட்ருக்காங்கங்க. வில்லியம்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்புறம் எப்பயும் போல் மரத்தில் ஏறி பார்க்குறான். அந்த விவசாயம் பண்ணுனது அழகா அப்படியே புல்லா பச்சை பசேல்னு விவசாயமாக தான் இருக்குது. அப்புறம் முன்ன மாதிரியே ஊரை வந்து கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு சரிப்பா நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா, இல்லைடா, நீ எனக்கு நீ உதவி பண்ண வேண்டாம், உங்கள்கிட்ட நிறையா திறமை இருக்குது, நீ படிக்க போ, இங்கே ஸ்கூல் இல்லைன்னா என்ன, வெளி இதில் போய் படி, நான் உன்னை படிக்க வைக்கிறதுக்கு என்ன வேணும்னாலும் நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனை படிக்க வைக்க சொல்லி அனுப்புகிறாரு. அப்புறம் இதோட அந்த கதை முடியுதுங்க. நீங்களே பார்த்தீங்களே எப்படி இருக்குது, ஓரளவுக்கு. ஸோ மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஃப்ரெண்ட்ஸ்? சரி ஓகே, அடுத்த நல்ல மூவியில் நம்ம பார்க்கலாம். பாய்.